உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. 15ஆம் தேதி ஜூனிலிருந்து 21 ஜூன் வரைக்கும் உள்ள இந்த காலகட்டங்களில் மிருகசிரீஷம் என்கிற நட்சத்திரத்திலிருந்து பூர நட்சத்திரம் வரைக்கும் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறார். அப்படி அவர் பயணம் செய்யும்போது ஒரு ராசிக்கும் எப்படி பலன் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள். வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரத்திலிருந்து பூர நட்சத்திரமாக உங்கள் ராசி வரைக்கும் வரப்போகிறார் சந்திரன். அப்படி அவர் வரும்போது தொழிலிருந்து ஆரம்பிக்கிறார். 12ஆம் இடத்துக்கார தொழிலில் வரும்போது விரயமும் இருக்கும், தொழிலில் சந்தோஷமும் இருக்கும். எனக்கு தெரிஞ்சாங்க செலவு பண்ணேன் அப்படின்னு சில செலவுகளை தெரிந்தே செய்யக்கூடிய சூழ்நிலையும், அதன் மூலியமாக அவருடைய காரிய வெற்றியை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதும், புதனோடு சேரக்கூடிய அந்த காலகட்டங்களில் நான் யோசித்தேன் பார்த்தீங்களா, புத்திசாலித்தனமாக பண்ணேன் பார்த்தீங்களா, அங்கே பாயிண்டோ பண்ண பார்த்தீங்களா, நான் அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு போடக்கூடிய சூழ்நிலையும் காட்டுது. சந்திரனுடன் பூச நட்சத்திரத்திலே வரும்போது குரு புஷ்யம் அப்படின்னு வரும். அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் சுப விரயங்களும் உண்டாகும். உங்கள் ராசிக்குள்ளே மகம் பூரம் அப்படின்னு உள்ளே வரும்போது எக்ஸ்ட்ராவாக அந்த சந்திரனும் கேதுவும் சேர்வதனாலே ஆரோக்கியத்தை பற்றின எண்ணங்கள் நிறைய கொடுக்கும். அது மட்டும் இல்லை, பெண்கள் ரிலேட்டட் விஷயத்தில் கொஞ்சம் காஷனாகவும் இருக்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இந்த வாரம் எண்டில் நல்லாயிருக்கும். பேச்சாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செயல்பாடுகளில் இடர் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. தேவையில்லாத லூஸ் டாக்ஸ் கொடுக்காமல் இருப்பது நல்லது. கணவன் மனைவியுடன் பேசும்போதும் சரி, காதலர்களுடன் பேசும்போதும் சரி, கனிவான பார்வைகள், கனிவான பேச்சுக்களை கொடுக்கறது நல்லது. இந்த கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு வேகப்பட்டு அப்படிலாம் வார்த்தைகளெல்லாம் கொடுக்காம கொஞ்சம் அந்த ரெஸ்ட்ரிக்டட் எடிட்டட் வேர்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். இந்த வாரத்தில் எந்த காரணத்தை கொண்டும் கடன் வாங்கிறது வேண்டாம். அதே மாதிரி கடன் கொடுக்குறதும் வேண்டாம். கொஞ்சம் சிக்கலான சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும். அதனால் அதை பற்றி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. நீங்கள் வெளியில் பயணங்கள் செய்யும்போது குறிப்பிட்ட லக்கேஜ் மட்டும் எடுத்துகிட்டு போங்க. லக்கேஜஸ் அதிகமாக போட்டு தொலைவரத்துக்கு வாய்ப்புகளும் உண்டு. அதனால் உங்களால் என்ன ஹேண்டில் பண்ண முடியுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் பயணம் செய்தீர்களானா அதுவும் நல்லது. ரொம்ப பயணங்கள் கார் மூலியமாக போகிறேன் அப்படின்னா இரவு பயணங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்படி உங்களுக்கு காஷனும் இந்த வாரத்தில் இருக்குது. பண வரவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. கடன் சுமை குறைவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் எக்ஸிஸ்டிங்கில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கடனை குறைத்து கொள்வதும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்லா இருக்கும். திருமணம் ஆகாத திருமணத்துக்காக வரன் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஆன்சரும் இந்த வாரத்தில் கிடைக்கும். அன்பர்களே, இந்த வாரத்தில் 15ஆம் தேதி ஆனி மாத பிறப்பு, சூரியன் மிதுன ராசிக்குள்ளே நுழையக்கூடிய இந்த நாளிலே புதனுடன் சேர்வதனாலே பலவிதமான நன்மைகளும் உருவாதுனால், நார்மலாக இந்த மாதம் பிறப்பும்போது பெருமாளை நினைத்து கொள்ளுங்கள். விஷ்ணு பகவானின் அருளாலே அனைத்து விதமான நன்மைகளும் உருவாகும். 17ஆம் தேதி அன்று ரம்பா திருதியை அப்படிங்கிற திருதியை அன்று, அன்றைக்கி கதலி கௌரி விரதம்னு இருக்கும். அன்றைய நாளிலே திருமணம் ஆகாத குழந்தைகள் திருமணம் ஆவதற்கான விரதங்களை இருந்து கௌரி மாதாவை வணங்குவதனாலே அவர்களுக்கு திருமணம் நல்லபடியாக முடியும், குழந்தை பேரு நல்லபடியாக கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்குது. அதை கேப்டலைஸ் பண்ணிக்கணும். 18ஆம் தேதி வியாழக்கிழமை குரு பூச நட்சத்திரத்தில் வரும் குரு புஷ்யம் அப்படிங்கிற அந்த வியாழக்கிழமை பூச நட்சத்திரம். இந்த தடவை குருவே அங்கே உச்சமாக இருக்கக்கூடிய கடகராசி. அதனால்
மாணவர்கள் படிக்கக்கூடியவர்கள் எக்ஸ்ட்ரா கவனத்துடன் படிக்கக்கூடிய சூழ்நிலையும், அந்த நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குவதும், அவருக்கு ஆன அந்த கொண்டைக்கடலை மாலை செலுத்துவது, வஸ்திரங்கள் மஞ்சள் வஸ்திரங்கள் செலுத்துவது, மஞ்சள் நிற பூக்களை போடுவது, குருவின் சோத்திரங்களை சொல்வது, இது எல்லாமே அன்றைக்கி உகந்தது. இதெல்லாம் பண்ணால் என்ன சார் ஆகும்னா, நல்ல ஒரு நிலை, படிப்பில் நல்ல ஆர்வம், புரிந்து படித்தல், கல்வி நிலையிலே உயர்தல், சிக்கலில்லாத தீர்வுகள், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை குரு ஏற்படுத்துவார். அதனால் இதுவும் உங்களுக்கு பலனாக இந்த வாரத்தில் இருக்குது. இதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணிக்கிடுங்க. வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.